ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 1-4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், ஒரு கேந்திர அதிபதி கேந்திரத்தில் இருக்கிற நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சி பலத்தோடு சிறப்பான விஷயங்கள், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், பணம், இதெல்லாம் வருவாய்களும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 3ஆம் அதிபதியான சூரியன் 7ல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், ஹாப்பியாக ஒரு மூமெண்ட்லாம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் என்னென்னா 7ஆம் இடம்ங்கிறது வந்து பாதகஸ்தானம் போது நம்ம எக்ஸ்பெக்டிங் லெவல், அதாவது ஒரு 100 ரூபாய் எதிர்பார்த்தோம்னா ஒரு 80 ரூபா இல்லை ஒரு 75 ரூபா தான் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு சின்ன சங்கடங்களையும் ஏற்படுத்தும், அதை வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், ஏதாவது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது காதல் திருமணங்கள், காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாயும் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 8, 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடாது. அப்பா கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக பேசணும். அப்பாவுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்போது, செவ்வாய் வந்து இப்போ 7ல் இருக்காருங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் வந்து ஏற்பாடு பண்ணுவீங்க. கொஞ்சம் மனக்கலக்கத்தோடு அந்த சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்றங்கள், பெரிய லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் காசு செலவு பண்ணுறது, குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் வந்து 3ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்கணுங்கிற ஆசைகள்லாம் வரும். ஒரு ஃபன்னாக போகணுங்க, ஹாப்பியாக இருக்கணும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ரவுண்டு இல்லை ஒய்ஃபோடைய ஒரு நல்ல ரவுண்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் சந்திரன் வந்து குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பணம், பொருளாதார விஷயம் அற்புதமாக இருக்குங்க. ஒரு நிலபுலங்கள் விற்கணும்னா கூட இது விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து 11ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் முயற்சிகள் எடுப்பீங்க. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஆட்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி ராகு வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அற்புதமான பலன்கள், பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா அப்பா வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு வந்து 7, 10ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கு. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8, 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதீதமான முதலீடோ அதீதமான ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான விஷயம்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 1, 4ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வந்து பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி. 3ல் உள்ள கேது வந்து 7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது 3, 7 போது குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்கிறது,
கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணமரமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாப்தம். சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கான செலவுகள், சில நேரங்களில் குழந்தைகளுக்காக சின்னதாக ஒரு லோன் வாங்கி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது டெய்லி ஒரு டைம் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு 10 நிமிடங்கள் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாஸ்து பலிக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாஸ்து பலிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து இருக்குங்க. ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனது அனுபவத்தில் வந்து நிறைய வீடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ வாஸ்துனா என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் வாஸ்து. பட் அது வந்து இன்னும் டெப்த்தாகவும் இருக்குது சில விஷயங்கள். பட் தான் ரொம்ப சிம்பிளிஃபையாக ஒருத்தருக்கு வந்து வாஸ்துங்கிறது வந்து என்னென்னா, வடக்கு பக்கம் தாழ்ந்துருக்கணும், வடக்கு கிழக்கு தாழ்ந்து, மற்றபடி வந்து தெற்கு மேற்கு வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது தான் வந்து வாஸ்துவோடைய மேஜரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஈசானியம்ங்கிறது வந்து வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு பகுதியில் வந்து டாய்லெட் வரக்கூடாதுங்க. ஸோ டாய்லெட் வராமல் இருக்குது. அதே மாதிரி வந்து டாய்லெட்டோட பைப்ஸ் அங்கே வந்து கிராஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி தென்மேற்குன்றது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தென்மேற்கு பகுதியில் வந்து கூட பார்த்திங்கன்னா டாய்லெட் வரக்கூடாது, பைப்லைன்ஸ் எதுவும் அந்த பக்கம் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு மேஜரான இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். எது ப்ராப்ளம் வர்றது மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமிக்கு மத்தியமம் சொல்லுவோம். ஸோ பூமிக்கு மத்தியமம், அதே மாதிரி பில்டிங்க்கு மத்தியமத்தில் வந்து பில்லர் வராமல் பார்த்துக்கணும். அது வந்து அது மேஜராக வந்து அந்த சென்டர் பாயிண்டில் வந்து பில்லர் வரக்கூடாது. அதான் பிரம்மஸ்தானம்னுவாங்க. ஸோ அதோடைய மையப்பகுதியில் வந்து பில்லர்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜரான. அதே மாதிரி வாசக்கால் வந்து எப்போதுமே வடக்கு அந்த மாதிரி பகுதிகளில், வடகிழக்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உச்சஸ்தானம் சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து தெற்கு தான் வைக்க முடியும், மேற்கு தான் வைக்க முடியும் போது ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி வைக்கிறது. ஏன்னா வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு வைக்க முடியலை, என்னால் வந்து தெற்கு தான் வைக்கணும், தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இருக்கவங்க வந்து வடக்கு பகுதியில் அந்த வாசலை வைக்கிறது வந்து சிறப்பான பகுதியில் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாசல் எல்லோருமே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம சிங்கிள் டோர் போடுறோங்க. சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராக போடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கோயில்களுக்கு போய் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லா கோயிலும் சிங்கிள் டோர்லாம் கிடையாது, அந்த 2 டோர் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த 2 டோராக போடுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அந்த வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற இடம் உச்சப்பகுதி வந்து நான் சொன்ன அந்த பகுதியில் வச்சிங்கனாலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பைப்ஸ் மேஜராக வந்து கழிவுநீர் குழாய்கள் வடகிழக்கிலும் தென்மேற்கும் கிராஸ் ஆகாமலோ அந்த இது மாதிரி போடுவாங்களா, ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறேன் அப்படின்னும் போது அந்த வாஸ்து குறை வந்துடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி கட்டும்போது ரொம்ப உஷாராக அது 4 பேர்கிட்ட கேட்டு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பக்கத்து மனை வாங்கும்போது அப்படியே ஜாயிண்ட் அடித்து கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கட்டாமல் தனியாக கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஜென்ரலாக வந்து வடக்கு கிழக்கு பகுதிகள் இடம் நிறைய விட்டு, மற்ற பகுதியில் கொஞ்சம் இடம் கம்மியாக விட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுவாங்க. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதிகளில் வெயிட் ரொம்ப கம்மியாகும், மற்ற பகுதிகள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிச்சனுங்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கணும். ஸோ அக்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பகுதியில் அக்னி மூலை இருக்கும். எனக்கு தென்கிழக்கில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து வடமேற்கு பகுதியில் செகண்ட் ஆப்ஷனாக வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் கிச்சனை. ஸோ இதுதான் வாஸ்து. இன்னும் டெப்த்தாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜராக ஒரு பேசிக் ஆஃப் வாஸ்து. இதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வர்ணங்களும் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். என்னை பொறுத்தவரை வந்து எல்லோ, லைட் எல்லோ இந்த மாதிரி கலரை யூஸ் பண்ணுங்கள். பர்பிள், பிளாக்கு இந்த மாதிரி கலர்லாம் வந்து பார்டர் கொடுக்கறதுக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் வந்து வாஸ்துங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.